கையை விட்டு போன ஜாக்பாட் பட வாய்ப்புகள். எஸ்டிஆரின் கெரியரில் தப்பி போன டாப் 5 மூவிஸ். நடிகர் சிலம்பரசன் தன்னோட திரைப்பயணத்துல கில்லி போன்ற பல பிளாக் பஸ்டர் படங்களை தவற விட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம கெட்டவன் போன்ற சிம்புவோட சொந்த படங்களும் பாதியிலேயே கைவிடப்பட்டன. தமிழ் சினிமால சிறு வயது முதலே நடித்து வருபவர் சிலம்பரசன். தன்னோட நடிப்பு மற்றும் நடன திறமையால லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ரசிகர்களால அழைக்கப்படுபவர். இவரோட திரை பயணத்துல பல பிளாக் பஸ்டர் ஹிட் படங்கள் இருந்தாலும் ஒரு சில காரணங்களால அவர் தவறவிட்ட படங்கள் பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய சாதனைகளை படைச்சிருக்கு. இயக்குனர் KV ஆனந்த் இயக்கத்துல வெளியான திரைப்படத்துல முதலில் சிம்பு தான் நடிப்பதாக இருந்தது. போட்டோ ஷூட் கூட நடத்தப்பட்ட நிலைமையில சில கருத்து வேறுபாடுகளால அவர் படத்துல இருந்து விலகினாரு. அதுக்கப்புறம் தான் ஜீவா நடிப்புல வெளியான இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. தளபதி விஜயோட கெரியர்ல மிக முக்கியமான படமான கில்லி படத்துல நடிக்கிற வாய்ப்பு முதல்ல சிம்புக்கு வந்ததா கூறப்படுது. தெலுங்கு ரீமேக்கான இதுல சிம்பு நடிக்க முடியாமல் போனது விஜய்க்கு ஒரு மாபெரும் கமர்ஷியல் வெற்றியை தேடி கொடுத்துச்சு. சிம்பு மற்றும் தனுஷ் இடையே ஒரு ஆரோக்கியமான போட்டி எப்பவுமே இருக்கும். தனுஷ் நடிப்புல வெளியாகி கவனத்தை பெற்ற வடசென்னை மற்றும் ஆடுகளம் போன்ற படங்கள்ல சில கதாபாத்திரங்களுக்கு சிம்புவோட பெயர் பரிசீலிக்கப்பட்டது. குறிப்பா வடசென்னை படத்துல சிம்பு நடிப்பதாக இருந்து அதுக்கப்புறம் சில காரணங்களால தள்ளிக்கிட்டே போயிடுச்சு. சிம்புவோட இயக்கத்துல உருவாகவிருந்த கெட்டவன் மற்றும் ஏசி போன்ற படங்கள் ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி பாதிலேயே நின்றுடுச்சு. இவை மட்டும் வெளியாகி இருந்தா சிம்புவோட மார்க்கெட் வேல்யூ வேற ஒரு தளத்துல இருந்திருக்கும் அப்படின்னு சினிமா விமர்சகர்கள் கருதுறாங்க. ஒரு நடிகர் ஒரு படத்தை தவற விடுவது அப்படின்றது சினிமா துறையில இயல்பான ஒரு விஷயம். ஆனால் சிம்பு போன்ற திறமையான நடிகர் இந்த படங்களை செய்திருந்தால் அந்த கதாபாத்திரங்கள் இன்னும் வித்தியாசமாக இருந்திருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை.